மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ள பட்ஜெட் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பட்ஜெட்டாக உள்ளது என திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் ராஜா சண்முகம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீனாவை கடந்து இந்தியா உற்பத்தியை ஊக்குவிக்க 7 டெக்ஸ்டைல் பார்க் அமைக்க அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். அதில் 2 தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பருத்திக்கு இறக்குமதிக்கான வரி விதிப்பு எதிர்வினையை உருவாக்கும் என்றும் இதற்கான வரி விதிப்பில் தளர்வு கோர தனி கோரிக்கை வைக்க உள்ளோம் என்றார். நீண்ட நாள் கோரிக்கையான பின்னலாடைக்கான தனி ஆராய்ச்சி மையத்திற்கு நேரடியான அறிவிப்பு இல்லை. ஆனால் நேஷனல் ரிசர்ச் பவுண்டேஷன் அமைப்புக்கு நிதி ஒதுக்கியுள்ளனர். இத்திட்டத்தின் தெளிவான விரிவாக்கம் வெளிவரும்போது திருப்பூர் ஆராய்ச்சி மையத்தின் நிலை குறித்து தெரிய வரும் என்றார். ரசாயனங்களுக்கான வரி விதிப்பு குறைப்பு வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். தமிழக உட்கட்டமைப்புக்கு 1 லட்சம் கோடி அறிவித்துள்ளது மற்றும் புதிய முதலீட்டாளர்களுக்கான சலுகை தொடர்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். வணக்கங்க. இப்போ தற்போது முடிவடைந்த இந்த பட்ஜெட் விளக்க கூட்டம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த இந்த தருணத்தில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்ததாக சொல்ல முடியாது. இருப்பினும் இந்த பட்ஜெட் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஒரு பொதுவான ஒரு நாட்டின் பார்வையில் பார்க்கும்போது அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்தளவுக்கு தான் பார்த்துருக்குறோம். பட் இதில் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுத்தது அந்த சைனாவுக்கு உகந்த ஒரு சூழ்நிலை தொழிற்சாலைகள் பெரிய அளவுக்கு வளர செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் 7 மெகா டெக்ஸ்டைல் பார்க் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது தான். அது இப்போ அறிவிப்பாக வந்திருக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 2 டெக்ஸ்டைல் பார்க் வர இருக்கின்றது. மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் ஒரு 1000 ஏக்கருக்கு மினிமம் 1000 ஏக்கர் குறைவாக இல்லாமல் அந்த இதில் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோட் பண்ணுற ஒரு இதை உத்தி எடுத்திருக்காங்க. டெக்ஸ்டைலுக்கு பிரத்யேகமாக பார்க்க போனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இப்போ காட்டன் இம்போர்ட்டுக்கு 10% இது வரைக்கும் காட்டன் இம்போர்ட்டுக்கு டேக்ஸ் இல்லாத இருந்தது. இப்போ 10% அதுக்கு டேக்ஸ் விதிச்சிருக்கிறாங்க. இது இப்போ இருக்கிற சூழலில் மடியும் இந்த எதிர்வினை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த யான் ஏற்கனவே எச்சாகுதுங்கிற ஒரு பிரச்சனையை நாங்கள் துவண்டு கொண்டு இருக்கின்றோம். ஸோ அதை மடியும் அதை தூண்டி விடுற மாதிரி தான் இந்த டேக்ஸ் அதுக்கு வரும். பட் இருப்பினும் நாம் நம்மளுடைய விவசாயிகளுடைய உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் கவர்மெண்ட் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கிற இதில் தான் பார்க்கணும். பட் இன்றைக்கி உலக அரங்கிலுமே காட்டன் ப்ரைஸ் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இது மார்க்கெட் எக்கனாமியோடைய அவுட்கம். ஸோ அதை பற்றி நாம் பெருசாக இப்போ எடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கெமிக்கலுக்கு இது வரைக்கும் நிறைய கெமிக்கல் இம்போர்ட்டுக்கும் நிறைய டேக்ஸ் இருந்தது. அது இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சராக அதில் ஒரு இஷ்யூ உருவாகிட்டே இருந்தது. ஏன்னா அவங்களால ஆஃப்செட் பண்ண முடியாத டேக்ஸ் அதிகமாக இருக்கும், ரியலைசேஷன் கம்மியாக இருக்கும். ஜிஎஸ்டி வாயிலாக போகும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கிற வகையில் அந்த இம்போர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரை நியூட்ரலைஸ் பண்ணுற விதத்தில் குறைச்சிருக்கிறாங்க. 2.5%க்குள்ளே வர இருக்கிற மாதிரி குறைச்சிருக்காங்க. நம்ம கேட்டிருக்குது பிரத்யேகமாக நம்ம கேட்டிருந்தது திருப்பூருக்குன்னு பின்னலாடைக்குன்னு ஒரு ஆய்வு மையம் இல்லை அப்படின்னு. பட் அதுக்கு டைரெக்டாக அவங்க இந்த பட்ஜெட் வாயிலாக சொன்னதாக தெரியல. பட் R&Dக்கு நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு பிரத்யேகமாக ஒரு 50,000 கோடி அளவுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது வர அந்த விரிவான அந்த இதில் தான் தெரிய வரும். ஸோ நாம் கேட்டிருக்கிற அந்த திருப்பூருக்குன்னு பிரத்யேகமான அந்த ஆராய்ச்சி மையத்தை அதன் மூலமாக உருவாக்கி கொள்ள முடியுமா என்கிறத நம்ம பொறுத்திருந்து அதை பார்த்து அதுக்கு உண்டான தீர்வு எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜிஎஸ்டி இஷ்யூஸ் என்ன இப்போ சோஃபார் சிம்பிளிஃபை ஆகிட்டே இருக்குது. அதை இன்னும் எளிமைப்படுத்தி அது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதாக நிதி அமைச்சர் இந்த பட்ஜெட் வாயிலாக தெரிவித்துள்ளார்கள். ஸோ பொதுப்படையாக இந்த பட்ஜெட் பார்க்கும்போது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டிவ், அக்ரிகல்ச்சர் சப்போர்ட்டிவ் பட்ஜெட்டாக தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியும். தொழில்துறைக்குன்னு சில பல அறிவிப்புகள் வந்திருக்கு. அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்தால் தான் நாம் முழுமையான அதனுடைய தாக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த இதில் வேற ஒரு சுமையை அடிஷ்னல் சுமையை சேர்த்தாமல்
இருக்கிற இயல்புனதுலேயே கொண்டு போகக்கூடிய ஒரு 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 ரூல் ஒரு உக்தியை வந்து அவங்க கடைபிடிச்சிருக்கிறது நம்ம பொதுவாக இண்டஸ்ட்ரி சார்பாக நம்ம அவங்களுக்கு இது ஒரு பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பட் இது என்னென்னா பின்னலாடை துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காட்டன் இம்போர்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. சாதகம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த R&Dக்கு வந்து பொதுவாக ஒரு 50,000 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு இங்கே பின்னலாடை துறைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அது நமக்கு தெரிஞ்சு தான் அது அதனுடைய பின் விளைவுகளை பார்க்க முடியும், போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து அதீத தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்குற ஒரே துறை இந்தியாவில் இந்த பின்னலாடை துறை தான். இந்த முக்கியத்துவம் வந்து இன்னும் அரசாங்கத்துக்கு எட்டப்படவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை நாங்கள் வலியுறுத்திட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து இதுக்கு முக்கியத்துவம் வந்து அது இந்தியா மாற அதீத ஜனத்தொகை கொண்ட நாட்டில் வந்து இந்த துறைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய மற்ற துறையை காட்டிலும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல் வந்து நம்ம சங்கம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு.